ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சின்ன வயசில் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண தேன் மிட்டாய் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. முதல்ல நான் சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் 200 கிராம் அளவு சுகர் எடுத்திருக்கேன். அது மூழ்கிற அளவு நம்மளுக்கு தண்ணி, அந்த தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வச்சதுக்கப்புறமா கம்பி பதத்தில் வரணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நல்லா கொதித்து கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். சப்போஸ் கம்பி பதம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அது தன்னால் நார்மல் ஆகிடும். நீங்கள் கம்பி பதத்தில் காய்ச்சிட்டே வச்சுட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து நம்ம பார்க்கும்போதே அது நல்லா ஒட்டிக்கும், ஸ்டிக்கியாக இருக்கும். அதுக்காக தான் நான் கம்பிப்பாகு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா கொதிச்சிருச்சு, கொஞ்சம் திக்காகவும் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் திக்காக்குனீங்க அப்படின்னா கம்பி பதத்துக்கு போயிடும். ஸோ இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 சொட்டு லெமன் ஜூஸ் விட போகிறோம். லெமன் ஜூஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுகர் சிரப் கெட்டியும் ஆகாது. அதே டைமில் நீங்கள் தேன் மிட்டாய் போட்டதுக்கப்புறமா மேலே தேன் மிட்டாயில் வெள்ளை கலரில் படியாது. அதுக்காக தான். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சப்போஸ் அதிகமாக சேர்த்துட்டா டேஸ்ட்டு கெட்டுரும். இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது நம்ம தேன் மிட்டாய் செய்கிறதுக்காக நம்ம அந்த உருண்டைகள் செய்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறோம். இதில் இந்த கப்பில் தான் நான் மெஷர் பண்ணேன். 1.5 கப் அளவு மாவு, இட்லி மாவு எடுத்து நான் இதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கேசரி கலர் நீங்கள் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இட்லி மாவில் உப்பு சேர்க்கலை அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால நான் புதுசாக எதுவும் ஆட் பண்ணல. இதை நல்லா கை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா எண்ணெய் குடிக்கும். அதே மாதிரி சோடாப்பூ கரெக்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் தான் நீங்கள் போடணும். அதிகமாக போட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப எண்ணெய் குடிக்கும். இப்போ நம்ம ஒரு பேனில் எண்ணெயை ஹீட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இந்த பால்ஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பால் மாதிரி கிள்ளி விடணும். ஷேப்ஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு மாவு கொஞ்சம் இட்லி மாவு கொஞ்சம் கெட்டியாகவே பார்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னா 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு கலந்துக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியாக கலந்திங்கன்னா ஹார்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பால்ஸ் எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக உருண்டைகள் தயாராகிடுச்சு. இப்போது நம்ம இதை முதல் பேட்சை நம்ம எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம 2வது பேட்சை இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் கிறிஸ்பியாக எடுத்தீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு தேன் மிட்டாய் ரொம்ப டேஸ்டியாக கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு நல்லா மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா பொரிய விட்டு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நான் 2வது பேட்சையும் போட்டுட்ருக்கேன். இதையும் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு அப்படின்னா நம்மளோட உருண்டைகள் தயாராகிடும். இப்போ பாருங்கள், இதுவும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இந்த உருண்டைகள் ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் வந்திருக்கு. அதுக்கு காரணம் நம்ம சோடா உப்பு அளவாக சேர்த்ததுனால தான். நீங்கள் சோடா உப்பு சேர்க்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த சுகர் சிரப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த உருண்டைகள் எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கிளறிடுங்க. கிளறிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம், மேக்ஸிமம் 1 மணி நேரம் நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா சுகர் சிரப் நல்லா இதில் அப்சர்வ் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு பெட்டிக்கடை ஸ்டைலில் நம்மளுக்கு தேன் மிட்டாய் ரெடி ஆயிரும். பாருங்கள், 1 ஹவருக்கு அப்புறமா நம்மளுக்கு சூப்பரான தேன் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான்